தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து ஏற்கனவே பல உள்குத்துகள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே வந்து 2 மாநிலங்களில் கவர்னராக இருந்தாங்க. அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே எம்பி தேர்தலில் நின்னாங்க. திருப்பி தோத்தாங்கன்னா 2வது முறையாக வாய்ப்பா? ஏற்கனவே வந்து இங்கே எஜி சூர்யாவுக்கு வாய்ப்பு கிடையாது. வினோத் பி செல்வத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றாமை அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது நீங்கள் பிராமின்ஸ் ஓட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இந்த முறை வந்து 2 கட்சிகளில் வந்து பிராமின்ஸ் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஒன்று டிவிகேவுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன். அவருமே பார்ப்பனர். நாம் தமிழர் கட்சியுமே வந்து 6 பிராமின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் ஒரே ஒரு பிராமின் கேண்டிடேட் கூட கிடையாது. கடந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள்ட்டையுமே ஒரே ஒரு பிராமின் கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பிராமின் பார்ட்டி அப்படின்னே கருதப்பட்ட பிஜேபியில் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அந்த நான் பிராமின் பாலிடிக்ஸ்ங்கிறது மேலோங்கி இருக்குது. ஏன்னா தமிழ் சூழலுங்கிறது நான் பிராமின் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி 6 வேட்பாளர்களை டி நகர், மயிலாப்பூர்லாம் நிப்பாட்டியிருக்காங்கிறப்ப அந்த வாக்குகளும் கணிசமாக பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா போன முறை வந்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர் வந்து ஒரு முற்போக்கு அப்படிலாம் பேசினாலும் கூட அவரை நம்மவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் அவங்ககிட்ட இருக்குதுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. நகரப்பகுதிகளில் வந்து அதிகளவு வாக்குகளை வந்து கமல் வாங்கினதுக்கு ஒன்று மிடில் கிளாஸினுடைய ஓட்டுகள், இன்னொன்று பிராமின்ஸுமே இந்த கமல் அப்படி பார்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட இவங்க நேரடியாகவே வந்து அவங்களோட கனெக்டான ஆட்கள். அவங்க சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வைகளும் வாய்ப்புகளுமே உண்டு.